கலந்து கொள்ளும்படியாக கூடி வந்தாலும் சரி, தனிச்சபத்திலே அவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாலும் சரி, ஒரு காரியம் செய்யப்படவில்லை என்றால் நம்முடைய வருகை பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை கடவுளை கொடுத்துட்டு போகணும். நம்மை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக வரவில்லை சொன்னால் நம்முடைய வருகை அந்த இடத்துல பிரயோஜனப்படாது. சரண்டர் இஸ் தி ஆர்ட் ஆஃப் வர்ஷிப் சொல்ல வார்த்தையை நான் பலமுறை சொல்வதை நினைவெடுத்து விரும்புகிறேன். ஆறுதலுடைய மையமானது நம்மை தேவனுக்கு ஒப்படைக்கிற அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கிறோம். ஆண்டுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு பதில் சொல்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். பாவம் என்றால் என்ன? யாரும் பதில் சொல்லல. The definition for the sin. கற்பனை மீறுவதே பாவம். கற்பனை மீறுவதே பாவம். இதை வேற மாதிரி மாற்றி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இதில் தச்சல படித்தேன், the rejection or the ignorance of God in the world which He created. தேவன் படைத்த பூமியிலே அவருக்கு மறுப்பு சொல்வதோ அல்லது அவரை நினைக்காமல் இருப்பதோ பாவம். சரிதானா? சரிதானா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. தேவனுடைய கற்பனைகளை மீறுவது பாவம்னா அவருடைய வார்த்தைகள். அதை மீறுகிற போது அவரை மறுக்கிறோம் இல்லையா? அவரை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுத்த நடக்க ஆயத்தமா இல்லை, உடைய வார்த்தைகள் தேவையில்லை என்று சொல்வது போலத்தான் அவருடைய அர்த்தம். ஓன் டிசையர், அவருக்கு மறுப்பு சொல்லிட்டு நம்முடைய விருப்பங்களுக்கு சரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை படித்தேன், the sin of omission can break the heart of God. அந்த ரைட்டர் ஆன் sin of இது அந்த ரிஜெக்ஷன் தான். sin of omission என்னது? செய்யன்னு சொல்வது செய்யாமல் இருப்பது, அதான் omission. இதெல்லாம் வேண்டாம், அது அவர் சொல்லியிருப்பாரு செய்ய சொல்லி, நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். It can break the heart of God. நம்ம லேசா நினைச்சுக்கிறோம், விளையாடுதனமா செய்வது போல, அது பழகி போயிட்டோன்ற ஒரு ஒரு விஷயமாக ஒரு மீறுதலின் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் அதில் மீறுதல் ஒட்டி கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் பதில் சொல்லுவோம், சரியென்று சொல்லுவோம் என்று காத்திருக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்பாக மறுப்பு சொல்லிக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். என் பிள்ளைகள் 2 பேருக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் போற இடத்துல எல்லாம் அவங்களை கூட்டிட்டு போவேன். அப்பா இந்த பிரசந்தா பண்ண போறீங்களான்னு இருப்பாங்க. நீங்களும் கேளுங்க. 2:3 வாசிங்க. போனவர் வந்தது இது பேசுறீங்க, கடைசி பேசல. ரைட். இந்த பேக்ரவுண்ட் சீன் என்னன்னு சொன்னா, 40 வருஷ வனாந்தரம் அந்த பயணம் முடிஞ்சு போச்சு. மோசேங்கிற ஒரு கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு நீண்ட பயணம் அது முடிவில் வந்து விட்டது. மோசே ஒரு கடவுளை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். அதை நினைவுபடுத்திக் கொண்டிருந்த கடவுள் அவர்களுக்கு அந்த 40 ஆண்டு காலமும் என்னவெல்லாம் செய்தால் அந்த ஜனங்கள் சரியாக படிப்பார்கள் என்பதற்கு ஏதுவாக சகலவற்றையும் செய்தார். உணவு கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், கால்கள் வீங்கி போகாதபடிக்கு, பாதரட்சைகள் பழராய் போகாதபடிக்கு, தேய்ந்து போகாதபடிக்கு அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் சொல்லி முறுமுறுப்புகளின் மத்தியிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து they have seen the hands of God. தேவனுடைய கரம் நடத்தி கொண்டிருப்பதை பார்த்தவரை 40 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அதற்கு முன்னதாக
எகிப்திலே 10 வாதையின் மத்தியிலே அந்த 350 ஆண்டுகால அடிமைத்தனத்துக்கு முடிவை சொல்லும்படியான ஒரு பலத்த செய்கை விளங்கிற்று என்பதை பார்த்திருக்கிறார் இந்த ஜனங்கள். ஒரு ஆட்டுக்குட்டிய ரத்தம் பூசப்பட்டிருந்த நிலையில் அது பூசப்பட்டாத அத்தனை இடங்களிலும் தலைப்பிள்ளைகள் மறித்து போயிருக்கு, தப்பித்து போறோம் என்கிற நிலையிலே தாங்கள் விடுவிக்கப்பட்டது நினைத்து பார்த்த ஒரு அனுபவத்தோடு கூட புறப்பட்ட ஜனங்கள் 40 ஆண்டுகள் படித்து முடித்திருக்கிறார்கள். 40 ஆண்டுகள் தேவையில்லை என்று சொல்லி நமக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்போ கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை யாராவது சொல்ல முடியுமா? முறைப்படி, அதாவது சட்டப்பூர்வமாக ஞானஸ்நானம் என்பது. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்களே, உங்களுக்கு நான் அப்பீல் பண்ண விரும்புகிறேன். Until then you are not identified as God's child. கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. ஆனா நீங்க அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைய வாழ்ந்திருப்பங்கிற அறிக்கை சொல்லி ஆண்டவருக்கு கடமை நீங்க என்ன செய்யுது, சீக்கிரமா செய்திடுங்க. சரி, யூத ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாம்ச பிரகாரமான விருத்த செய்யணும் சொல்லப்பட்டிருப்பது நமக்கு என்னது? அந்த கோபத்தை நியாயப்படுத்துறாங்க. அந்த கோபம் நம்மை பாவத்துக்குள்ளே கொண்டு போகும் என்று சொல்வதை உணராதபடிக்கு கோபத்தை நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்வது எப்படி தேவனுடைய பிள்ளைக்கு சொல்ல முடியும்? அன்பில்லாதவன் சொல்லி முடியுங்க. தேவனை அறியான், அறியாதவன், தேவனை அறியான், அன்பற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவன் நான் தேவனுடைய பிள்ளைக்கு சொல்லிருக்கிறேன் தகுதி அடைந்து ஒருவராக இருக்கிறார். அன்பற்ற பேச்சு, அன்பற்ற செயல்கள் எங்கு வெளிப்பட்டாலும் சரி, you are not the child of God. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. கடவுளுடைய ருசி என்றால் செத்து போறது வெளியே தெரியும், இருட்டுக்கு தவிர எடுக்கும். சரிதான்? கடலை செய்கிற போது பரலோகம் மனந்திருப்பம் இல்லாத பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தன் காணிக்கை சொல்லி போட்டார், அது ஏற்றுக்கொண்டா? God's treasure is not a dustbin. தேவனுடைய அந்த குப்பைசாலையிலிருந்து குப்பை கிடையாது கிடையாது. அதேபோல பரலோகத்துல காசு எடுத்தவங்க போயிடலாம் அப்படின்னு இல்லை. கடவுளுடைய பிள்ளைகளை மாறுதே இருக்கிறார்களே, மாற்றுகிற வேலை செய்யறதுக்கு நான் தயாரிக்க சொல்லி ஆண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறது செய்ய மாட்டவருக்கு கொடுப்பதற்கு தாயக்கம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. தெரிஞ்ச வசனத்தை கொடுப்போம். கலாத்தர் 5ஆம் அதிகாரம், கலாத்தர் 5ஆம் அதிகாரம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாய் இருக்கின்றன யாரும் சொல்லி வாசிக்க பார்ப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரத்தில் என்று முன்னே சொல்றது போல இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி போல் சொல்ல ஒரு லிஸ்ட் வருது. இந்த லிஸ்ட் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்கன்னு சொல்ல யாராவது தூக்க முடியுமா? ஆய்வாளருடைய நடத்தல் இல்லை. பல்லவர்களுடைய பார்வையில் பாவம் என்று சொல்லி உணர்த்தப்படுகிற எந்த ஒன்றையும் சொல்லிக் கொடுக்கிறார் ஆகியவர். அவர் வந்து பாவத்தை குறித்து உணர்த்து வரப்பட்டார் சொல்லுது. எல்லா சட்டத்துக்குள்ள
கிரேக்க விருத்த சேவை சொல்கிற ஒரு அனுபவத்தை கடந்து போக முடியும். பெரிய பெயின்ஃபுல் திங், பெரிய நம்ம கஷ்டமான விஷயம் இருக்கும். சில சமயங்களிலே சிலர் மனிதர்களை கூட நாம் விட்டு விலகிவிடுறது. நம்ம ஆண்டுடைய உறவிலிருந்து பிரிச்சுட்டு போற ஒரு நட்பு நமக்கு தேவையா? If somebody comes along the way who is blocking the way to God, நம்முடைய ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பை பிரிக்கக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு உறவாக எந்த நட்பும் இருந்தாலும் அது நமக்கு தேவையா? கிடையாது. இழக்கிறார்களே, இதை முக்கியம் சொல்லி பார்த்தா இதை இழந்துருவோம். அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துட்டு நம்மளுக்குள்ள அவங்க ஒரு பார்த்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு மாறுதலை கொடுக்கணுமோ அதுக்கான ஒரு வடிவமைப்பு வச்சிருப்பாரு. நம்ம தான் ஸ்பெஷல் பீப்புள் இல்லை, எவரிபடி ஸ்பெஷல் இருக்காங்க. நம்முடைய கடவுளுடைய பிள்ளையாக நம்முடைய அந்த அன்றாட வாழ்க்கையில circumcision is a everyday practical Christianity. Our walk with God, everyday walk with God. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடக்கிற நடக்கினால் விருத்த சேவை என்பது. ஒவ்வொரு நாளும் பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல சூழ்நிலைகளை கடந்து போகிறோம், பல தருணங்களிலே ஆணுடைய பிள்ளையாக பாட தவறுகிற தருணங்கள் எல்லாம் தேவ பலத்தோடு கூட நாம் விலகி போகிறது இல்லையா? அது நம்ம சிலரை எடுத்துக்கொண்டு பின்னே வாழ் சொல்றாரு இல்லையா? அந்த அனுபவம் தான் பொய் சொல்ல முடியாத பல தருணங்கள், பொய் சொல்ல மறுக்கக்கூடியதானே ஒரு திடமனதோடு கூட என் ஆண்டவர் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கிறாரு. உண்மை பேச சொல்லக்கூடிய நிலை வெளிப்படுத்துறோம் இல்லையா? அங்கதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவதை காமிக்கிறீங்க. அவனை மிகுதியாக கோபப்படுத்தக்கூடிய தருணங்களை பிசாசு உருவாக்குவாங்க. எரிச்சல் இருக்கிற காரியம் நடக்கும், ஆற்றப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உருவாகும். அவனை ஏமாத்துறவர்கள் எல்லாம் கொடுத்து வர செய்வான். அந்த நேரங்களிலே நாம் எப்படி நடந்துக்கிறோம்? ஆவியில் உள்ள இருக்காங்க விருத்த சேவை பண்ணப்பட்ட மக்களாக இருந்துச்சுன்னா we look at them with the eyes of God. தேவனுடைய கண்களை கொண்டு அவரை பார்க்கும். எதுகளை பார்க்க கூடாது தெரியும். சீரியஸாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பான சபை குடும்பத்தாருக்கு நான் பரலோகம் போகணும், அவருடைய பயணங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அமையணும். தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்யும். தேவனுக்கு உதவி செய்வார். அது ஒன்று தெரியுங்களா? இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நான் ஒரு சகோதரன் படிக்க நான் சொல்லிட்டு கடப்பட்டிருக்கிறேன். நம் குணமாகவே இங்கிருந்து போச்சு கடவுள் நம்மளை விரும்பல. Don't come to me with your wounded hearts, with your painful experience. Don't. நீ குணமாக வலியோட, வேதனோட, வருத்தத்தோட, கஷ்டத்தோட, சங்கடத்தோட நீ வரணும் அவசியம் இல்லை. குணமான பிறகு கஷ்டம். எப்படி குணமாகிறது? Anybody? How to get healed? எப்படி குணமாகிறது? Let it go. That's it. போட்டு முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பார்க்கிறார். மன்னிச்சிடுங்க, அதான் குணமாகிறதுக்கான வழி. ஆண்டவர் படிச்சார் இல்லையா நம்மளை? நாம் பாவிகளாக இருக்கையிலே, நாம் எதிரிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கையிலே நம்மளை மன்னித்த தேவன் நம்மளை மன்னிக்கப்படி எதிர்பார்க்கிறார். நம்மளை காயப்படுத்த நம்மளை மன்னித்து விட தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள, நம்மளை வேதனைப்படுத்தினவங்கள, நம்மளை சங்கடப்படுத்தினவங்கள, அந்த சங்கடத்தோட மேல உள்ள வருத்தத்தோட ஒருத்தர் மேல உள்ள அந்த ஒரு எதிரி தன்மை உணர்வோடு கூட அவருடைய பிள்ளையாக வாழ நம்ம தேவன் விரும்பல. குணமாயிடுவான். ஆண்டு காண்பிக்கிற வழி அன்பு செலுத்துதல், மன்னித்தல். Are you ready? Did we healing? கை பார்க்கலாமா? எனக்கு எதிரானவர்களாக நினைத்தவர்களை மன்னிக்க தயாரா இருக்கிறேன். எனக்கு சுகம் வேணும், எனக்கு குணமாக நடக்கணும். கையில பிடித்து கூட இப்போ நல்ல கொஞ்சம் பேர் தூக்கல. ஏன்னா நீ பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன்.
இன்னொரு மருத்துவம் சொல்ல போறேன், அதுக்கான கேள்வி இப்போ வருது. மற்றவர்களை நீங்க மன்னிக்க தயார். நீங்க யாராவது சங்கடப்படுத்திருப்பீங்கல்ல, நீங்க யாராவது திட்டிருப்பீங்க, நீ மற்றவங்களுக்கு வழி கொடுத்திருப்பீங்கல்ல. அமாலியா அமாலியா மிஸ்டர் ஜான் மட்டும் தான் சொல்றாங்க. அவங்க சொல்லல, நீங்களை யாருமே வருத்தப்படுத்தல. என் பெருமதியோட பிள்ளைகளை அதுல இருந்து நம்ம குடும்பம் எப்படின்னா by asking forgiveness. கேட்கிற கஷ்டமா இல்ல. For God's sake, for our sake, to inherit the kingdom of God, can't we do that? செய்ய முடியாதா? முடியல. இன்னைக்கு சாந்தத்தோட சரிதானா? ஒரு ஃபோன் கால், டியர் ஃப்ரெண்ட், அவனை கஷ்டப்படுத்திருக்கிறேன், மன்னிச்சு. ஒத்த வார்த்தை முடிஞ்சு போச்சுல்ல, பிரச்சனை செட்டில்டு, யூ ஆர் குவாலிஃபைடு. செஞ்சிடலாம் இல்ல? குணமாகி நம்மளோட பயணத்தை தொடரும். பருவத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அவர் விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? அவர் விசுவாசிக்கிறவர் உண்டென்றும் தந்தத்தில் சேருவதற்கு பலனளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது இருக்கிற நம்பிக்கையோட வாழ்க்கை. Is that to take care of me? என் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. என் குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய பிரயாசங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் இருக்கிறார். அவர்கள் பார்த்துட்டு வருகிற அந்த நம்பிக்கையிலே இந்த புதிய தேசத்திலே வாழ்வடைக்கு போங்க என்று சொல்லும்படியான ஒரு காரியமாக தேவன் என்ன காரியத்தை சொன்னதாக நான் பார்க்கிறேன்.